கேஎல் 3 digit chart tips 2/3/2024. Disclaimer: this channel is entertainment purpose only. No betting, no gambling. Only for entertainment purpose only. Learning purpose only. So guys, இந்த சார்ட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். 2-3 நாள் நான் வீடியோ போடலை, ஏன்னா நான் ஒரு நம்பருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது வரும்னு பார்த்து அது வந்துடுச்சு இன்றைக்கி. இதை நான் ஃபாலோயிங் நம்பரில் கொடுத்துருந்தேன். இந்த மந்த் ஃபாலோ பண்ணுங்கள். மந்த் ஸ்டார்டிங்னு சொல்லியிருந்தேன், போன மந்த்லி சொல்லியிருந்தேன். இந்த மந்த்து எண்டு இல்லை அடுத்த மந்த் வரும்னு சொல்லியிருந்தேன். அதாவது பிப்ரவரி ஸ்டார்டிங்னு சொல்லிட்டு இருந்தேன். பிப்ரவரி முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி 1 மார்ச். இல்லை மார்ச் ஸ்டார்டிங்கில் வந்துடும், இல்லை மார்ச்சில் வரும்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்துச்சு அந்த நம்பர். ஸோ எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிங்க என்னென்னு எனக்கு தெரியாது. நான் குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன் அந்த நம்பரை. ரெகுலராகவே அந்த நம்பரை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்லிகிட்டே இருந்தேன். ஓகே, எனிவே நம்ம சார்ட்டை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க பாருங்கள், நான் சார்ட்டை பற்றி சொல்கிறேன். இல்லை ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்றைக்கி நம்பர் என்ன, 140 கூட்டினீங்கன்னா 1 + 4 + 0 3 கூட்டினா நமக்கு 5 கிடைக்குங்களா? இங்கே பாருங்கள், இது ரேடியோ ரிசல்ட் போட்டிருக்கேண்ணா. பக்கத்தில் பாருங்கள் 24 போட்டிருக்கு. இது என்னென்னா இந்த 3 நம்பரையும் கூட்டினா இது கிடைக்குங்களா? இப்போ 140 கூட்டினா இந்த நம்பர் வரும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி கிடைக்கிதில்ல. இங்கே 24 இருக்குது, 5 இருக்குது, 23 எங்கே, 22 எங்கே, அந்த மாதிரி நம்ம நம்பர் அடிஷன் பண்ணி கூட்டினோம்னா நமக்கு ஒரு 3 டிஜிட் கிடைக்கும்ல. அது மொத்தமாகவே 3 டிஜிட்டில் இந்த மாதிரி நம்ம கூட்டுறதுல மொத்தமாக எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? ஜஸ்ட் உங்களுக்கு கூட்டல் தெரிந்தால் போதும். வேறு ஒரு கூட்டல் கூட தெரியலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. விரும்புகிறங்க சார்ட்டை வாங்கிக்கோங்க. நான் சொல்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஜஸ்ட்டு கூட்டல் தான், எல்லாமே கூட்டல் தான். ஒரு நம்பர் ஒன்றே கூட்டினா 2, அதுதான் அந்த மாதிரி தான். சிம்பிளான கான்செப்ட் தான். இங்கே பாருங்கள் 690 இருக்கான், பக்கத்தில் பாருங்கள் 15 கொடுத்துருக்கேன். 6 + 9 0 கூட்டினீங்கன்னா 6 + 9 15, 14 இருக்குது. 5 + 5 + 4 கூட்டினா 5 10, 10 + 4 14. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி 3 டிஜிட் நமக்கு டோட்டல் பண்ணுறோம்ல. இதை கூட்டுறல, இதை நான் டோட்டல்னு சொல்கிறேன். இந்த வர ஆன்சரை டோட்டல், ஏன்னா நம்ம கூட்டுறோம் அதை, அதனால் அதை டோட்டல்னு சொல்கிறேன். அப்படி கிடைக்கிற டோட்டல் மொத்தமாகவே 3 டிஜிட்டுக்குன்னு எத்தனை நம்பர் வரும் அப்படி எடுத்துகிட்டு அதான் அந்த சார்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், அதான் அந்த சார்ட்டில் இருக்குது. நம்ம கூட்டுறோம்ல, அந்த டோட்டலில் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். மேலேயும் கொடுத்துருக்கேன், கீழேயும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த கலரில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மந்த்து அடிக்கிற ரிசல்ட்டையும் நம்ம ஒவ்வொரு கலரில் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட்டு ப்ளைனாக ரிசல்ட்டை மட்டும் அப்படி கொடுத்தோன்னா நீங்கள் பார்த்தோன்னா போன மந்த் என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படி நீங்கள் எடுத்திங்கன்னா சார்ட்டில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். நார்மல் சார்ட் இருக்குல்ல, அதில் பார்க்கலாம். இதில் எப்படின்னா ஜஸ்ட்டு கலரை வச்சு கெஸ் பண்ணலாம். இப்போ இந்த மந்த் ரிசல்ட்டு, இந்த மந்த் நம்ம கொடுத்துருக்க கலரு, அது ஃபெப்ரவரி சொல்கிறேன். இந்த மார்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஃபெப்ரவரியில் சொல்கிறேன் பாருங்கள். ஃபெப்ரவரிக்கு நம்ம கொடுத்துருந்த கலர் ப்ளூ. அப்போ எங்கெங்கெல்லாம் ப்ளூ இருக்கோ அங்கெல்லாம் இந்த மந்த் ரிசல்ட் வந்துருக்கு. இதே மாதிரி போன மந்த் எடுத்துட்டிங்கன்னா, ஃபெப்ரவரிக்கு முன்னாடி என்ன, ஜனவரிக்கு எடுத்திங்கன்னா அதுக்கு நம்ம கொடுத்துருந்த கலர் பிளாக் கொடுத்துருந்தேன். பிளாக்லலாம் ஜனவரி மந்த் ரிசல்ட் இருக்குது. எதுக்காக இப்படி கொடுத்துருக்குன்னு நீங்கள் கேட்கலாம், அதையும் சொல்கிறேன். இப்போ இந்த சார்ட்டை வச்சு நம்ம நம்பரை கெஸ் பண்ணலாம். அதை வச்சு எப்படின்னா, இது மிஷினோட பேட்டர்னும் இதுவும் செட் ஆகும். 100% இதுலேருந்து வரும். பட் அதை நம்ம வெயிட் பண்ணி அந்த நம்பரை ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். ஃபாலோ பண்ணால் பிடிச்சிக்கலாம் நம்பரை டெஃபினெட்லி. ஓகே, இந்த மாதிரி கலர் கொடுத்துருக்கீங்க. இப்போ ஒவ்வொரு மந்த்துக்கு ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்குன்னு சொல்கிறீங்க. இது எப்படி நம்பர் வருது மட்டும் பாருங்கள். இப்போ ஜஸ்ட்டு போன மந்த்லேருந்து நான் சொல்கிறேன். இப்போ மார்ச்சுக்கு நான் கொடுத்துருந்த கலர் ஆரஞ்சு கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இப்போ நவம்பர் மந்த் ரிசல்ட் எடுத்துட்டிங்கன்னா வரிசையாக சொல்கிறேன். அக்டோபர் மந்த்தே எடுத்துக்கங்க. அக்டோபருக்கு அடுத்து என்ன, நவம்பர். அப்போது இங்கே போய் அக்டோபர் மந்த் கலர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அங்கெல்லாம் ரிசல்ட்டுக்கு பக்கத்தில், இதுக்கு பக்கத்தில் இந்த கலர் அடிச்சிருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் நவம்பர் ரிசல்ட் வரும். வேணா இங்கே பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். அக்டோபர் மந்த் கலர் என்ன, மஞ்சள். மஞ்சளுக்கு பக்கத்தில் பச்சை, மஞ்சளுக்கு பக்கத்தில் பச்சை வரணும். ஸோ மஞ்சள் இருக்கா பக்கத்தில் பச்சையா? இங்கே பாருங்கள், மஞ்சள் பச்சை,
இதே மாதிரியே தான் எல்லா மந்த்தும் ஒரு நம்பர் அடிச்சுதுன்னா அடுத்த மந்த் அதுக்கு பக்கத்தில் வருது. அப்போ ஜஸ்ட் நீங்கள் இப்போ பாருங்கள், போன மந்த் செக் பண்ணிங்கன்னா ஜனவரி, பிப்ரவரிக்கு எது பக்கத்தில் வரணும், ஜனவரிக்கு பக்கத்தில் வரணும். ஜஸ்ட்டு 1 மந்த் கேப்பில் வரும். இதுக்குள்ளேயே மோஸ்ட் ஆஃப் த நம்பர் வந்துடும். இல்லை அதுக்கு தள்ளி போனால் இந்த டிசம்பருக்கு பக்கத்தில் வரும். ஜஸ்ட்டு 2-3 மந்த்துக்கு பக்கத்தில் வந்து மெயின்லி போன மந்த் என்ன நடிச்சிருக்கு அது பக்கத்தில் இந்த மந்த் வரும். பாருங்கள், ஜனவரி மந்த்துக்கு பக்கத்தில் பிப்ரவரி வரணும். இப்போ ஜனவரி மந்த் கலர் என்ன, பிளாக்குக்கு பக்கத்தில் ப்ளூ வரணும். இங்கே பாருங்கள், கருப்புக்கு பக்கத்தில் ப்ளூ, கருப்பு ப்ளூவா பாருங்கள், பக்கத்தில். இப்போ கூட ஒன்றும் இல்லை. இந்த மந்த் கலர் என்ன, ப்ளூ. இப்போ ப்ளூ அடிச்சிருக்கு பக்கத்தில் எல்லாம் நெக்ஸ்ட் மந்த் கலர் ஆனால் ஆரஞ்சு ரிசல்ட் வரப்போகுது. அப்போ எங்கெங்கெல்லாம் அடிச்சிருக்குன்னு பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் ட்ரை பண்ணுங்கள், நம்பரை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இத்தனை நம்பர் இருக்குது, நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இதையும் கொஞ்சம் ஷார்ட்கட் பண்ணி நம்ம சுருக்கி ஒரு டிப்ஸ் வச்சுருக்கோம். எப்படின்னா, நீங்கள் ஒன்றா சின்ன நம்பர் ஃபாலோ பண்ணலாம், இல்லை சென்டர் நார்மலான நம்பர்னு சொல்லலாம், இல்லை பெரிய நம்பர் சின்னது, இல்லை சென்டரில், இல்லை ஹை நம்பர் பெரிய நம்பர். சின்ன நம்பர்னால் இந்த 0 to 10 இருக்கிற டோட்டல் சொல்லலாம். மந்த்லி இதுக்குள்ளேருந்து ஒரு 5 நம்பர் வந்துடும் மினிமம். அடுத்து 10 to 20 ஒரு 20 நம்பருங்க, ஓகேங்களா? சாரி, 11 to 20 ஒரு 20 நம்பர். அடுத்து 21 to 27 ஒரு 5 நம்பர். அப்போ பாருங்கள், மந்த்துக்கு என்ன டோட்டல் கவுண்ட் டேஸ் 30 நாளைக்கு 30 நம்பர். அதில் 5, சென்டரில் 20, இதில் 5, அவ்வளோதான். இது மினிமம் இப்படி தான் வந்துருக்கு. ஆனால் நமக்கு நான் மேக்ஸிமம் வர சொல்கிறேன். சம் மந்த் பார்த்திங்கன்னா சின்ன நம்பரில் நமக்கு அதிக நம்பர் கொடுக்கும். 7, 8, 10 நம்பரை கொடுத்தா நமக்கு லக்கு தான். அப்போ நீங்கள் இதில் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக பிடிச்சிக்கலாம். அதனால் சின்ன நம்பர் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை பெரிய நம்பர் 20 தாண்டி இருக்கிறது. அப்புறம் இங்கெல்லாம் அடித்தப்போ நான் சொல்லியிருந்தேன், இதுக்கு பக்கத்தில் வந்ததுக்கு அப்போ இதுக்கு பக்கத்தில் வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்துருச்சான். இங்கே பாருங்கள், இங்கே அடிச்சது பக்கத்துலேயே. இப்போ இந்த மந்தில் எங்கெங்கே அடிச்சிருக்குன்னு பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த மந்த் ஸ்டார்டிங் எங்கே அடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அடிச்சு வச்சுருக்குது. அப்போ டெஃபினட்டாக என்ன பண்ணும், இங்கே போகும், இல்லை இதுக்கு மேலேயே போகும். டெஃபினெட்லி 100% நான் சொல்லுவேன். வேணால் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள். அப்படி வந்துட்டு இருக்கிறனால தான் நான் செக் பண்ணி தான் அனலைஸ் பண்ணி தான் சொல்கிறேன். இல்லைனா நான் சொல்ல தேவையில்லை. ஒவ்வொரு மந்த்தும் இது தான் பண்ணிகிட்ருக்கு. பட் ஆனால் அது எப்போ வருதுங்கிறது தான் கொஸ்டின் மார்க். ஆனால் வந்துடும், 1 மந்த் ஆர் 2 மந்த்துக்குள்ளே வந்துடும். ஏன்னா இங்கே பாருங்கள், ஒரு நம்பர் அடிச்சுன்னா திரும்ப அதுக்கு பக்கத்துலேயே திரும்பி போய் உட்காரும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே அடிச்சிருக்குதா பக்கத்தில், இங்கே பாருங்கள், இப்படி போயிட்டுருக்குது பாருங்கள் நம்பரு பக்கத்துலேயே. அப்போ இங்கே அடித்தா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இங்கே திருப்பி போகணும், இல்லை பக்கத்தில் போகணும், அவ்வளோதான். இப்போ இதை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எங்கெங்கே போகும், அது எப்படி ஃபாலோ பண்ணணும்னா இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றா பார்க்கலாம் பாருங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்துட்டு விருப்பம் இருக்கும் சார்ட் வாங்கிக்கோங்க. ஆல்ரெடி இருக்கிறவங்க சார்ட் வச்சுக்கோங்க, அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட்டுக்கு சார்ஜ் 200 ஒன்லி. ஆல்ரெடி சார்ட் வச்சுக்கிறவங்க உங்கள்கிட்ட டெலிட் ஆகிருக்கலாம், இல்லை ஏதோ மிஸ்டேக், ஆனால் உங்களுக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறது தெரியாமல் இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு மிஸ்டேக் சம்திங் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், எனக்கு சார்ட் வாங்கணுங்க யாருன்னு தெரியும். ஸோ கான்டாக்டெல்லாம் என்கிட்ட நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் அவங்க மெசேஜ் பண்ணுங்கள். புதுசாக சார்ட் வேணுங்கன்னு மெசேஜ் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 0 to 27 இருக்குல்ல டோட்டல், அதை நம்ம இன்னும் சுருக்கி பிரித்து குரூப்பாக கொடுத்துருக்கோம். எப்படின்னா 0 to 10, 0 to 9 குரூப். அது என்னென்னா இங்கே பாருங்கள், 0 குரூப்னு எடுத்துட்டிங்கன்னா மேலே பார்த்து நம்ம டோட்டல் இப்போ பார்த்து குரூப் பார்க்குறோம். இதில் என்னென்னா 0 குரூப் எடுத்துகிட்டோன்னா 0, 10, 20 3 டோட்டல் வரும் பாருங்கள். இதை கூட்டினா 10. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த மந்த் 0 குரூப் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா 0 டோட்டலு, 10, 20 டோட்டல் ஃபாலோ பண்ணணும். போன மந்த் பாருங்கள், 10ல் 1, 20ல் 1, இப்போ 0 எங்கே போச்சு வரல. அப்போ இந்த மந்த் என்ன பண்ணணும், ஒவ்வொரு மந்த் அப்படி தான். இங்கே பாருங்கள், அதுக்கு முந்தின மந்த் பாருங்கள் 5 நம்பர் கொடுத்துருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு நம்பரு. இப்போது ஒரு மந்த் கம்மியாக கொடுக்குதுன்னா அடுத்த மந்த் அதிகமாக கொடுத்துரும். அப்படியே குறைக்கும் ஏற்றும் இதே தான் பண்ணிகிட்ருக்கும். அடுத்து 1வது குரூப் எடுத்திங்கன்னா 1, 11, 21.
போன மந்த்து பாருங்கள் 22 மட்டும் வச்சுருக்கு. 11 எங்கே போச்சு, 1 எங்கே போச்சு. இந்த மந்த் கொடுக்கும். அப்படி ஜஸ்ட் எங்கெங்கே அடிச்சிருக்குன்னு பார்க்கணும். போன மந்த் எது விட்டு வச்சுருக்குது பெண்டிங், அதெல்லாம் இந்த மந்த் வரும். அப்படி பார்த்தீங்கன்னா போன மந்த் 5 வரவே இல்லை. அதனால தான் நான் போன மந்த்து வரல, அதுக்கு முந்தின மந்த்து வரல, நான் மெயினாக சொல்லிகிட்டே இருந்தேன். இப்போ வந்துருச்சா, ஃபாலோயிங் நம்பர்னு கொடுங்கன்னு ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க. நான் உங்களுக்கு தனியாக அந்த 5 இருக்கிற டோட்டலில் மட்டுமே எடுத்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் வரும்னு சொல்லியே கொடுத்துருந்தேன். நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னீங்க, நீங்கள் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த நம்பரை பிடிச்சிருக்கலாம். அதை நான் சொல்லியிருந்தேன். ஒன்றா பிப்ரவரி மந்த் நடந்துட்டு இருக்கிறப்பே சொல்லியிருந்தேன், ப்ரோ இந்த மந்த் எண்டுக்குள்ளே வரும், இல்லை மார்ச்சில் வந்துடும் சொல்லியிருந்தேன். மார்ச் 1 இந்த நம்பர் வந்துருச்சு. அது சார்ட் வச்சுக்கிறவங்களுக்கு தெரியும், மெசேஜ் பண்ண உங்களுக்கு தெரியும் யாருன்னு. அடுத்து இந்த மாதிரி 6, 7 எடுத்துட்டிங்கன்னா 17 பாருங்கள். போன மந்த்து 17 மட்டும் வச்சு, இப்போ 7 எங்கே போச்சு, இந்த மந்த்து போகும். டெஃபினட்டாக இந்த மந்த் சின்ன நம்பரில் அதிக நம்பர் இருக்குது. இந்த அடுத்து 9வது குரூப்பில் பார்த்தீங்கன்னா 9, 19 2 டோட்டல் தான். இதில் போன மந்த்து 19 மட்டும் வந்துச்சு, 9 எங்கே போச்சு, அப்போ இந்த மந்த் 9 இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற நம்பர்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்போது இங்கெல்லாம் என்ன நம்பர் அடிச்சிருக்குது இதெல்லாம் தெரியும்னா உங்களுக்கு இந்த சார்ட்டு கம்ப்ளீட்டாக வேணும். ஸோ இந்த சார்ட் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் வாங்க, நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். விருப்பம் ஜாயின் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள் சார்ட் வேணுங்கிறவங்க. இல்லை சார்ட்டை பற்றி எனக்கு டவுட் இருக்குது அந்த மாதிரி கேளுங்க, நான் சொல்கிறேன். பார்த்துட்டு விருப்பம் இருக்குன்னு சார்ட்டை வாங்கிக்கிங்க. இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாலோவிங் நம்பர் தான் எடுக்க போகிறோம், ஓகேங்களா. யாராலையுமே கன்ஃபார்ம் நம்பர் கொடுக்க முடியாதுனால சார்ட்டில் ஒரு நம்பர் அடித்தா அது பக்கத்தில் வருது, அதனால தான் நான் சொல்கிறேன். இதை ஃபாலோ பண்ண நம்பரை பிடிச்சிக்கலாம், ஓகேங்களா. ஸோ சார்ட் எடுங்கிற வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இல்லை இந்த சார்ட்டில் ஆனால் வேணாம், எனக்கு ஆல் போர்டு அந்த மாதிரி கொடுங்க, ஓகே கொடுக்குறேன். இல்லை இந்த சார்ட்டில் அவங்க இன்ட்ரெஸ்ட்லாம் நீங்கள் பார்க்க வேணாம், நான் யாரும் ஃபோர்ஸ் பண்ணி பார்க்க சொல்லலை. இது வந்து சார்ட் வச்சுக்கிறவங்க, ஆல்ரெடி வச்சுக்கிறவங்க, அவங்க நம்பரை ஃபாலோ பண்ணிட்டோம், அதுக்காக நான் கொடுக்குறேன். இல்லை புதுசாக பார்க்குறவங்க இந்த ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணலாம், அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் அந்த மெத்தடு. இது ஒரு அனாலிட்டிக் மேத்தமேட்டிக் பேஸ்டு சார்ட். ஃபுல்லி இந்த சார்ட்டை அனலைஸ் பண்ணி தான் நம்ம ரிசல்ட் எடுத்துகிட்ருக்கோம். ஓகே, விரும்புகிறவங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.